ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தினத்துல நம்ம வாசிக்க இருக்கிற வசன பகுதி யோவான் 9வது அதிகாரம் 31வது வசனத்துல 2வது பகுதியில சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார் என்று வசனம் சொல்லுகிறது. இப்போ வசனத்தின்படி நம்ம தெளிவாய் பார்க்கிறோம். தேவ பக்தி உள்ளவனா இருந்து அவருக்கு சித்தமானதை செய்கிறவனுக்கு ஆண்டவர் எல்லா ஜெபங்களுக்கும் பதில் தருகிறார். இன்றைக்கு அநேக நேரத்துல நமக்கு ஜெபங்களுக்கு பதில் இல்லை. அநேகர் அஞ்ஞானிகளை புலம்புவது போல ஜெபத்துல புலம்பிக் கொண்டு ஏதோ கடமைக்காக ஜெபிக்க வேண்டும் என்று ஜெபித்து கொண்டு இருப்பதனால நிமித்தமாவோ என்னவோ தெரியல, ஜெபத்திற்கு பதில் வருவதே இல்லை. தேவன் ஜெபங்களுக்கு செவி கொடுப்பதே இல்லை, செவி சாய்க்கிறதே இல்லை. அப்ப ஆண்டவர் விரும்புகிற ஜெபம் என்னவென்றால் பக்தியுள்ள ஒரு ஜெபம். ஆண்டவரே, நீ உண்மையா எனக்கு பதில் தருவீங்க. நிஜமா நான் ஜெபிச்சா நீங்க எனக்கு பதில் தருவீங்க. உண்மையா நீங்க என் ஜெபத்தை கேட்கிறவரா இருக்கிறீங்க. எல்லாவற்றிலும் நீங்க என்னை சேர்த்து கொள்ளுவீங்க அப்படின்னு நீங்க உண்மையா ஜெபிக்கிற ஒரு ஜெபம், பக்தியுள்ள ஜெபம். அதுதான் பக்தியுள்ள ஜெபம். அவரை நம்பி விசுவாசித்து பக்தியோட ஜெபிக்கிற ஜெபம். இரண்டாவது ஒரு காரியம் சொல்லுகிறது, அவருக்கு சித்தமானதை செய்கிறது. அவருக்கு சித்தமானதை செய்கிறது என்றால் வேற ஒன்று, நம்முடைய மன விருப்பத்தின் படி அல்ல. எல்லா வழிகளையும் ஆண்டவரே உம்முடைய கருத்துல என்னுடைய வழிகளை ஒப்பு கொடுக்கிறேன். உமக்கு சித்தமானது வாய்க்கட்டும், உமக்கு சித்தமானது இந்த காரியத்தில் நடக்கட்டும், உமக்கு சித்தமானது இந்த ஜெபத்துல பதில்ல கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி எல்லாவற்றிலும் அவருடைய சித்தத்தை அறிந்து செய்கிற ஒரு ஜெபம் கொண்டவர்களை நம்ம காணப்படும் பொழுது ஆண்டவர் அந்த ஜெபத்துக்கு பதில் அளிக்கிற தேவனா இருக்கிறார். இன்றைக்கு நம்ம ஜெபிக்கிற ஜெபம் அப்படிப்பட்டதாய் மாறும் பொழுது உண்மையாய் ஆண்டவர் உங்கள் ஜெபத்திற்கு பதிலை தந்து உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. எங்கள் ஜெபம் ஒரு பக்தியுள்ள ஜெபமாய், தேவ சித்தத்தின்படி செய்கிற ஒரு ஜெபமாய் மாற எங்கள் தேவநாயகத்தில் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க. எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவரையும் அப்பா பாதுகாத்து கொள்ளுங்க சுவாமி. உம்முடைய கரத்துல எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ராஜா. எங்கள் ஜெபங்களுக்கெல்லாம் நீர் பதில் தரப்போகிறீர். எங்கள் ஜெபத்தை அப்படியே நாங்கள் மாற்றி அமைக்க போகிறோம். அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.